இப்போ சிவகார்த்தியன் வேற லெவலில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. பராசக்தி வேற லெவலில் இருக்கு. டிஎம்கே கவர்மெண்ட் கலைஞர் அண்ணா என்ன பண்ணாரு, எல்லா போராட்டமும் காட்டியிருக்காங்க. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இது லாஸ்ட்ல வருது. படத்துல எல்லா ரோலுமே நல்லா இருந்துச்சு. சிவகார்த்தியன் ரோல் சூப்பரா இருந்துச்சு. அடுத்த இளைய தளபதி சிவகார்த்தியன் தான். ஆக்டிங் சூப்பரா, அவர் தான் துப்பாக்கியை கொடுத்துட்டு போயிட்டாரு. துப்பாக்கியை திருப்பி கேட்டா தரமாட்டோம். அடுத்த இளைய தளபதி சிவகார்த்திகேயன் தான். ஒரு செகண்ட் கூட லேக் ஆகல. வேற லெவல் வில்லன். ரஜினியை விட வில்லன் கேரக்டர் அவர் வேற லெவலா பண்ணியிருக்காரு. ஜெயம் ரவி சூப்பரா இருக்கு. சுதா கொங்காரா மேடம்க்கு தேங்க்ஸ். 1000 தேங்க்ஸ் சொன்னாலும் அவங்களுக்கு இதாகாது. எல்லா ரோலுமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. எல்லா ரோலையும் சிவகார்த்தியனும் ஜெயம் ரவியும் தான் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு நிமிஷம் கூட லேக் ஆகல. ஃபேமிலி இல்லை, சின்ன குழந்தைய கொண்டு பார்க்கணும். கடைசியா என்ன சொல்றாங்கன்னா, எத்தனை தாட்டி நீங்க ஹிந்தியை கொண்டு வந்தாலும் அதை எருக்க நாங்க டிஎம்கே இருப்போம் அப்படின்னு சொல்ல வராங்க. படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு. நாங்களே விஜய் ஃபேன் தான். நாங்க ஜனநாயகன் தான் போலான்னு அவளோட எதிர்பார்த்திருந்தோம். ஆனா இந்த படமே ரொம்ப நல்லா தான் இருக்கு. சில பேர் இந்த அரசியல் ரீதியா இருக்கிறதுனால இல்லைன்னா விஜய் ஃபேனா இருக்கிறதுனால இந்த படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்ற இந்த இதுல படம் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. அதெல்லாம் சுத்த போய் இந்த படத்துல கடைசியில இந்த செகண்ட் ஹாஃப்ல நம்ம தமிழ் பற்று பத்தி பேசுறாங்கன்னு சொன்னாங்கல்ல. ஆனா அதையும் தாண்டி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கேரளால இருக்கவங்க, கர்நாடகாவில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து கடைசியில சவுத் இந்தியாவில் இருக்க எல்லாருமே சேர்ந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. 1965 இது நடந்திருக்கு. அதை படமா காட்டுறதுக்கு நமக்கு 60 வருஷம் எடுத்திருக்கு நமக்கு. இப்போ அப்பயே அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டதுனால தான் நம்ம இப்போ ஃப்ளூவெண்ட்டாக நம்ம தமிழை பேசிட்டு நம்ம தமிழில் படம் எடுத்துட்டு நம்மளால தமிழை ஒழுங்காக நம்ம கலாச்சாரத்தை எடுத்துகிட்டு போக முடியுது. அப்போ அவ்வளோ பேர் அங்கே இறந்துருக்காங்க. அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்கிறதுனால தான் நமக்கு இந்த நிலைமையில நம்மளால இருக்க முடியுது. நம்மளோட உரிமையை நம்ம இன்னும் வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு தான் காரணம். அதனால இந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது. சுதா கொங்கரா அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூரரை போட்ட அளவுக்கு இல்லைனாலும் அந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல படம் தான். சிவகார்த்திகேயன் வழக்கம் போல எல்லா படத்துலயும் ஒரு லெவலாக ட்ரை பண்ணிருக்காரு. அவர் யூஸ்வலா பண்ற அந்த காமெடி, அந்த கிட்ஸுக்கு அவர் பண்ற மாதிரி அந்த மாதிரி இந்த எலிமெண்ட்ஸ் இல்லைனாலும் கொஞ்சம் இந்த லவ் போர்ஷன்ஸ் கொஞ்சம் பெருசா போன மாதிரி இருந்துச்சு. அதை கொஞ்சம் கட் பண்ணிருக்கலாம். மற்றபடி படம் அவர் நல்லா நடிச்சிருக்காரு. ஸ்ரீலீலாவோட ஆக்டிங்கும் எஃபர்ட் எடுத்து நடிச்சிருக்காங்க. மற்ற படத்துல சும்மா ஒரு பாட்டு, ஒரு டான்ஸு, சும்மா அப்படி போயிட்டு டூயட் அந்த மாதிரி இருக்கும். இதுல அந்த மாதிரி இல்லாம கதைக்கு தேவையான ஒரு கேரக்டரா இருக்காங்க. அதுலயும் பாட்டும் இருக்கு. ஓரளவுக்கு அவங்களும் ரொம்ப எஃபர்ட் போட்டோம் நடிச்சிருக்காங்க. அதர்வா கேரக்டரும் நல்லா நின்று பேசிச்சு. அதுக்கப்புறம் அவர் இறந்தது அதெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. ரவி மோகன் ஜெயம் ரவி தான். அவர் ரொம்ப டெரராக நடிச்சிருக்காரு. ஈவி இறக்கம் இல்லாத ஒரு வில்லன் அப்படின்ற மாதிரி நடிச்சிருக்காரு. பார்க்கலாம் ப்ரோ, ஃபேமிலியோட பார்க்கலாம், பொங்கலுக்கு பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ. அவ்வளோ இல்லை, படம் நல்லா இருந்துச்சு. ஸோ செகண்ட் டைம் பார்க்குறேன் நான். ஸோ நல்ல கதை. ஒரு ஹிந்தி த்ரீம் பற்றி நடந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அது இப்போயே நமக்கு தெரிஞ்சது நல்லா இருக்குது. இந்த படம் எல்லாருமே பார்க்கணும். ஏன்னா எனக்கு இது இப்படி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஹிந்தி திணிப்பில் இப்படி ஒரு ப்ராப்ளம் நடந்து தெரியும். ஆனால் இவ்வளோ டீட்டெயிலாக அதில் இருந்தது. எஸ்கே சார் நல்லாவே பண்ணியிருக்காரு. அவரோட அது உண்மையாலுமே இந்த படம் நம்ம பார்க்கும்போது நம்மளுமே இந்த ஏதோ போராட்டத்தில் இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ என் ஃப்ரெண்ட் அதில் நடிச்சிருந்தான். அதுக்காக நான் செகண்ட் டே படம் பார்த்தேன், ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தேன். ஸோ படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே பார்க்கலாம். இல்லை, விறுவிறுப்பாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ரீசன் என்னன்னா கதைக்குள்ளே கொண்டு போகிறனால. பட் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப எல்லாருமே பார்க்கலாம். ஸோ அவரு இல்லை, ஆக்சுவலாக அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் பார்க்கும்போது கிளைமேக்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே அவருக்கு எல்லாத்துக்குமே போய் அவர் அடிக்கணும் போல தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவர் நல்லா பண்ணியிருந்தாரு ஜெயம் ரவி தான். அந்த சேனே ஒன்று சாங் வரும், அதெல்லாம் சூப்பராக இருந்தது. எஸ்கே சாருக்குலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்ரீலீலா ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ரத்னமாலா சாங்க்கு ஒரு டான்ஸ் பண்ணியிருப்பாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்ரீலீலா அவங்களுது. ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்களுமே. படம் பார்க்கலாம். சுதா கொங்கரா மேம் நல்லாவே பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கிரிப்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சுண்ணே, ஆல் குட். எதுவுமே ரொம்ப குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் லவ் சீக்வன்ஸ் மட்டும் கொஞ்சம் லேக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி கேமியோஸ் எல்லாமே கொண்டு வந்தது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. படம் நல்லா இருந்திருக்கு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சுதா கொங்கரான்ற ஒரு டேரக்டர், அதாவது சூரிய போட்டு மாதிரி ஒரு படத்தை அவ்வளோ ஸ்டாண்டர்ட்ஸில் வச்சுட்டாங்க. அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு எதிர்பார்க்குறப்போ அதே லெவலுக்கு தான் எல்லா எதுவுமே எதிர்பார்ப்பாங்க. ஆக்டிங் எல்லா வயசும் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸ்கிரிப்ட் டோட்டலி எல்லாமே எவ்ரி பர்சன் வாஸ் குட். ஒரே விஷயம் என்னன்னா, அந்த ஒரு லவ் சீக்வன்ஸ் அது மைட் பி அந்த சில கட்ஸ் நிறையா இருந்துச்சுன்னு சொன்னாங்கண்ணே. அந்த கட்டு இல்லாமல் இருந்தால் மைட் பி படம் இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும்னு தோணுது. அது இந்த சிபிஎஃப்சி என்னதான் யோசிச்சு பண்ணுறாங்கன்னு தெரியல, ஏன் இவ்வளோ கட்டு கொடுக்குறாங்கன்னு தெரியல. அவ்வளோ கட்டு இல்லாமல் இன்னுமே படம் பெட்டராகவே வந்திருக்கும்னு தோணுது.
ஒரே விஷயம் இது வந்துட்டு கான்ட்ரவர்ஷியல் வேணா கொண்டு வர சான்சஸ் இருக்கு நிறைய இடத்துல இந்த படம். ஆனால் மற்றபடி படம் சூப்பராக இருக்குது. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த லாக் இல்லாமல் இருந்திருந்தா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும் படம். தானே தமிழர் பண்பாடு முன்னாடி எப்படி இருந்துச்சு, 1964 என்ன கதை நடந்துச்சு, உண்மையாக என்னெல்லாம் விஷயங்கள் மறைக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வராங்க. கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி காங்கிரஸ் இருந்த அந்த ரூலிங் டைம் பீரியட்ல என்னெல்லாம் எதிர்ப்பு நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை எடுத்து காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்தது தான் டிஎம்கேயோட எல்எல்சி. ஸோ அந்த டைம் பீரியட்ல எப்படி மாறிச்சு டைம் பீரியடு, தமிழ் அந்த ஒரு லாங்குவேஜ் இது வந்துட்டு இங்கிலீஷ்லேருந்து எப்படி சேஞ்ச் கொண்டு வந்தாங்க, இங்கிலீஷ் தான் அஃபிஷியல் இல்லை, அதாவது ஹிந்தி தான் அஃபிஷியல் இல்லாமல் இங்கிலீஷ் அண்ட் அவங்கவுங்க ரீஜனல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் எப்படி வந்துச்சுன்றதை சொல்ல வராங்க. இட் இஸ் ஆல் குட். அதாவது மொத்த கண்டென்ட் கரெக்டாக டெலிவரி ஆயிடுச்சுன்னு அவங்க நினச்சது என்ன எடுக்கணும்னு நினச்சாங்களோ அதை டெலிவரி பண்ணிட்டாங்க. அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஒரு லைட்டாக ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் கொஞ்சம் லாக் இருந்த மாதிரி இருந்துச்சு லவ் சீக்வன்ஸ். அந்த கட் இல்லாமல் இருந்தால் அதுவும் இன்னும் பெட்டராக டெவலப் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாண்ணா, ஒன் டைம் வாட்சபிள் தான், நல்லா இருந்துச்சு. ஆனால் சூரிய போட்டுற மாதிரி ஒரு படம் ரிலீஸ் பண்ணக்கப்புறம் அது எத்தனை வாட்டி பார்த்தாலும் அது எங்கேயுமே வந்துட்டு அவ்வளோ லேகோ எதுவுமே நம்மளுக்கு ஃபீல் ஆகாது. மைட் பி ஓடிடியில் வந்தனால அந்த கட் எதுவுமே இல்லாதனால அது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னா இல்லை இது அந்த லெவலுக்கு இன்னும் வராத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல், அவ்வளோதான். மற்றபடி நல்ல படம் பார்க்கலாம், என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக எடுத்திருக்கலாம். கொஞ்சம் அனுபவம் வாய்ந்த டைரக்டர் எடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். ஆக்சுவலாக நல்ல தமிழ் உணர்வு, இந்தி எதிர்ப்பு, தமிழ் உணர்வு, இந்த ரெண்டையும் மட்டுமே முன்னிறுத்தி முழு நேர படத்தையும் கொண்டு போகிற மாதிரி தெரியல. அங்கங்கே பஞ்சு காட்சிகள் வருது, பட் இடையில கொஞ்சம் லேக் தான். முக்கியமாக அந்த லவ் போர்ஷன்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஒரு அரை மணி நேரம் படம் அதிலே ஓடிடுது. மற்றபடி படம் ஓவரால் ஃபில்ம் இஸ் ஓகே. தமிழுக்கு ஒரு மரியாதை செலுத்துறதுக்காக இந்த படத்துக்கு ஒரு ரெஸ்பெக்ட். ஆனால் முழு நேர படமாக பொழுதுபோக்கா இல்லை. சிவகார்த்திகேயன் ரவிமோகன் புதுசாக நடிச்சிருக்காரு, வில்லனாக நடிச்சிருக்காரு, அருமையாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயன் சொல்லவே வேணாம், ஆக்ஷன் ஹீரோவாக நல்லாவே பண்ணியிருக்கிற. அப்படி இந்த ஹீரோயின் அவ்வளோ நடிக்கலன்னு நினைக்கிறேன். பாட்டுகள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், பெருசாக வரல. அங்கங்கே பஞ்சு காட்சிகள், இன்டர்வல் காட்சிகள்லாம் நல்ல இன்டர்வல் பிளாக்லாம் அருமையாக இருக்குது. கிளைமேக்ஸ் ஆல்சோ ரெஸ்பெக்ட்ஃபுல். ஒரு பர்டிகுலர் சீனில் இந்திரா காந்தி கிட்ட சிவகார்த்திகேயன் பேசுகிற மாதிரி காட்சி வருது. அது உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்குது. பார்க்கலாம், ஒரு கூஸ் பம்பிங் மூவி தான். படம் சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்கு, நல்ல முயற்சி. சுதா அவங்க நல்லா சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா கரெக்டு தான். ஏன்னா நம்ம இந்தியை வந்து எதிர்க்கலை, இந்தியை நீங்கள் புஷ் பண்ணாதீங்கன்ற ஒரு விஷயத்த நல்லா சூப்பராக சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு தமிழும் இங்கிலீஷும் தான் முக்கியம். அதாவது மும்மொழி கொள்கை வேணாம், இருமொழி கொள்கைன்னு அப்படின்னு சொல்லி போராடி இருக்காங்க. நல்லா இருக்கு படம், சூப்பராக. நல்லா விறுவிறுப்பாக சூப்பராக போகுது. ஜென்ரல் ஆடியன்ஸ் நல்லா பார்க்கலாம். ஓகேங்களா, நம்ம முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கும், பட் இந்த போராட்டம்னும் போது அது அப்படி தான் கொண்டு போகணும். அந்த மாதிரி நல்லா கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சிவகார்த்திகேயன் ஆக்டிங் சூப்பரு. ஜெயம் ரவி அவர் கொடுத்த ரோலை சூப்பராக பண்ணியிருக்காரு. ஓகே, அவங்களாம் ஓகே, நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. மியூசிக் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது படம். எல்லாரும் ஜென்ரல் ஆடியன்ஸ் ஒரு தடவை பார்க்கலாம் படம், நல்லா இருக்கு. ஓகே, நல்ல முயற்சி. என்னை பொறுத்த வரைக்கும் சுதா இஸ் கிரேட், நல்லா எடுத்திருக்காங்க. படம் வந்து சூப்பர். ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா படம் சூப்பராக இருக்குது. பாட்டாக இருக்கட்டும், பாட்டு அபவ் ஆவரேஜாக இருக்கும். பிஜிஎம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது. அங்கங்கே லேக் இருந்தாலும், லேக் மீன்ஸ் எப்படின்னா லவ் போர்ஷன்ஸில் மோஸ்ட்டாக லேக் இருக்கும். பட் ஸ்டில் வந்துட்டு மற்ற சீன்ஸில் அதை ஓவர் கம் பண்ணிடும். நம்ம அந்த படத்துக்குள்ளேயே அப்படியே வந்துட்டு நம்மள வந்து அந்த ஃபிக்ஸ்டு ஆகிடுச்சு. ஸோ இந்த போராட்டம் வரப்போகுது, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே அந்த இது கூட்டிகிட்டு போய் விட்டாங்க. ஜெயம் ரவி சார் சூப்பராக நடிச்சிருந்தாரு. சிவகார்த்திகேயன்லாம் சொல்லவே தேவையில்லை, அவர் 25வது படம்னு சொல்கிறாங்க, சூப்பராக நடிச்சிருக்காப்புல படத்தில். அதுக்கப்புறம் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கேமியோஸ் இருக்குது. கேமியோஸ் நான் சொல்ல தேவையில்லை, நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்புறம் வந்துட்டு பார்க்க வேண்டிய சீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்டர்வல் பார்க்குறேன், இன்டர்வல், ப்ரீ இன்டர்வல், போஸ்ட் இன்டர்வல், அப்புறம் கிளைமேக்ஸ் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருக்கும் நம்மளுக்கு. சரி, இந்த மாதிரிலாம் வந்துட்டு போராட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி படம் சூப்பராக இருக்குது. டைலாக்ஸ்லாம் வந்து செதுக்கியிருக்காங்க. ஒரு டைலாக்ஸும் ஒரு மாதிரி அவங்க சொல்லும் போது நம்மளுக்கே ஒரு மாதிரி மனசில் அப்படியே தோணும், சே இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சூப்பராக இருக்கு. பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னாலே கேஸ்டிங் தான், மோஸ்ட்லி கேஸ்டிங்கு, ஆக்டிங்கு, அப்புறம் பிஜிஎம்ஸு. நெகட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா லவ் போர்ஷன்ஸ் தான், அது மெயினாக அவங்க வந்து தவிர்த்துருக்கலாம். மற்றபடி படம் கண்டிப்பாக பார்க்கலாண்ணே, ஃபேமிலி வாட்சிங். படம் நல்ல ஆக்டிவாக நல்லா ஒரு இதாக இருக்குது, பார்க்குறது நல்லா இருக்குது. சிவகார்த்திகேயன் நடிப்பு ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இருந்தது ப்ரோ. நம்ம தமிழகத்தை பற்றி பேசியிருக்காங்க. படம் வந்து எதிர்பார்த்தோட சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஸ்டோரி டைரக்ஷன் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயன் சார் வந்து நல்லா அடிச்சிருக்காரு படத்தில். படம் வந்து 10க்கு நிறைய மாதிரி தரலாம், 10க்கு 10 தரலாம். நல்லா இருக்குது. ஸ்டோரி தான் பிடிச்சிருக்கு. நம்ம தமிழை பற்றி நல்லா பேசியிருக்காங்க. தமிழ் வந்து இருக்கணும்னு அந்த மாதிரி நல்லா பேசியிருக்காங்க. ஸ்டோரி நல்லா பிடிச்சிருக்கு சார். வில்லன் நல்லா பண்ணியிருக்காரு.
படம் ஃபேமிலியாக வந்து பாருங்கள் மறக்காமல். இந்த ஜென்ரேஷன் வந்து ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம் அது. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஜெயன் ரவி ஆக்டிங் சூப்பர். படம் நல்லா இருக்குது, சூப்பர். சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது, நல்லா நடிச்சிருக்காங்க, சூப்பர். சிவகார்த்திகேயன் படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சிவகார்த்திகேயன் படம் நல்லா இருக்குது. சிவகார்த்திகேயன் நல்லா நடிச்சிருக்காப்புல, ஹீரோ நல்லா பக்கம். அண்ணன் தம்பியும் அதர்வம் நல்லா நடிச்சிருக்காப்புல. 2 பேரும் அண்ணன் தம்பி போராட்டம், இந்தி திருப்பி இதுக்கு வந்து போராட்டம் பண்ணுறோம். ஜெயம் ரவிலாம் நடிச்சிருக்காப்புல. அது 1965 ஸ்டோரி மாதிரி. படம் இருப்பா சூப்பராக இருக்குது, நல்லா நடிச்சிருக்காப்புல. படம் பார்க்கலாம், நல்லா தாராளமாக. படம் என்டர்டெயினிங் நல்லா என்ட்ரியாக போகுது, எந்த இதெல்லாம் கிடையாது. நல்லா என்டர்டெயின்மெண்ட். 2:45 3 hour கூட படம் இருந்தாலும் சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குது படம். இன்னும் கூட காலை கூட எக்ஸ்ட்ரா போட்டுடலாம் படம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஏன்னா நான் வள்ளுவர் கோட்டையில் இதில் பார்த்துறேன், நான் எக்ஸிபிஷன்லாம் பார்த்துட்டு படம் வந்து பயங்கரமாக ஃபஸ்ட் நான் நேற்றே பார்க்கலாம் தான் க்ளீன் கிடையாது ஹவுஸ்ஃபுல்லாக. நீ எப்படியே பார்த்துட்டேன் தான் நல்லா பார்க்க. ஹிந்தி திருப்பி வருஷம் போராட்டம் பண்ணிக்கிறாப்புல, நல்லா இருக்குது படம். அவங்க எல்லா லாங்குவேஜும் இது பண்ணிக்கிறாங்க, அதனால நல்லா இது பண்ணிடுறேன், போராட்டம் பண்ணி சூப்பராக இருக்கிறேன். நான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம தமிழ் தான் இதுக்கு வந்து இது பண்ண அண்ணா வந்து முதலமைச்சர் வந்து அது அறிவிப்பார், சூப்பராக இருக்கும். அண்ணா சாப்பிட்லாம்.